அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, வருடத்திற்கு ஒரு முறை ஈதுல் ஃபித்ர் வருகிறது. வருடத்திற்கு ஒரு முறை ஈதுல் அல்ஹா வருகிறது. ஈதுல் அல்ஹாவுக்கும் ஈதுல் ஃபித்ருக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஈதுல் அல்ஹா என்பது பக்ரீத்துடைய பெருநாள் என்பது அன்றைய தினத்திலே அல்லாஹ்வுடைய அடியார்கள், என் சமூகத்துடைய மக்கள் ஈது அல்ஹாவுடைய தொழுகைக்காக வருகின்ற பொழுது வயிற்றை காலியாக வைத்துவிட்டு வரணும். எதையும் சாப்பிடாம வெறும் வயிற்றோட வரணும். வந்து ஈது அல்ஹாவுடைய தொழுகை முடிச்சிட்டு போய் அவர்களால் கொடுக்கப்படுகின்ற அந்த பிராணிகளிலிருந்து, அது மாடாக இருந்தாலும் சரி, அது ஆடாக இருந்தாலும் சரி, அது ஒட்டகமாக இருந்தால் அந்த பிராணியுடைய இருந்து ஒரு இறைச்சி துண்டை சாப்பிடுவது சுன்னத் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். அப்ப வயிற்றை காலியாக வைத்துக் கொண்டு ஈது அல்ஹாவுடைய தொழுகைக்கு போயிட்டு வந்து நாம் அதை சாப்பிடுகின்ற பொழுது ஒரு நபியுடைய சுன்னத் என்பதாக ஹதீஸில் எழுதுகிறார்கள். அதே போன்று ஈதுல் அல்ஹாவிலே நாம் என்ன செய்கிறோம்? இறைச்சிகளை, மாமிசங்களை இல்லாத மனிதனுக்கு சொந்தம் கொடுத்து அல்லாஹ்வுடைய நற்கிருபைகளை பெற்றுக் கொள்கிறோம். அதற்கு மாறாக ஈதுல் ஃபித்ர் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏதாவது சாப்பிட்டுட்டு போகணும், காலி வயிற்றோட போகக்கூடாது. ஈதுல் ரமலானுடைய பெருநாளுடைய தொழுகைக்கு போகும்போது முசல்லிகள், தொழுகையாளிகள் வீட்டில் பேரித்தம்பளமோ ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டு விட்டு செல்லுவது சுன்னத் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். அப்ப ஈதுல் ஃபித்ருடைய தினத்திலே 30 நாட்கள் நோன்பு இருந்து அல்லாஹ்வுடைய அந்த கடமையை நிறைவேற்றி விட்டு நாம் சொல்கிறோம், செல்கின்ற பசியோடு போகக்கூடாது, ஏதாவது ஒரு சிறு உணவை சாப்பிட்டு விட்டு செல்லுமாறு நபிகளார் பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று ஈதுல் ஃபித்ருடைய தினத்திலே ஃபித்ராவுடைய தொகைகளை கொண்டு, ஃபித்ராவுடைய அன்பளிப்புகளை மக்களுக்கு கொடுப்பதை கொண்டு அல்லாஹ்வுடைய நற்கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பாக நமக்கு தருகிறார். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதா ஹரஜ யௌமுல் ஈதி ரஜுன் ஃபீ கைரிஹி. இதா ஹரஜ யௌமுல் ஈதி, ஒரு மனிதன் ஈதுடைய தொழுகைக்காக வேண்டி வெளியே வருவான் என்று சொன்னால், தொழுதுட்டு திரும்ப ரஜுன் ஃபீ கைரிஹி, திரும்ப செல்கின்ற பொழுது வேறொரு பாதையில் செல்லட்டும், ஒரே பாதையில போக வேண்டாம். இன்னைக்கு சில ஊர்ல நீங்க பார்க்கலாம், இந்த ஈதுல் அல்ஹாவாக இருந்தாலும் சரி, ஈதுல் ஃபித்ராக இருந்தாலும் சரி, அவர்கள் வீட்டிலிருந்து தக்பீர் சொல்லி அந்த ஈத்கா மைதானத்துக்கு வருவார்கள். அதை முடித்து விட்டு திரும்பி செல்கின்ற பொழுது வேறொரு பாதையில் செல்வார். என்ன காரணம்? ஏன் நபிகளா இப்படி அதை வலியுறுத்தி கூறுகிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மால் வைக்கப்பட்ட அந்த ரமலானுடைய நோன்புடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்திலிருந்து லட்சக்கணக்கான வானவர்களை இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அப்ப அன்றைய தினத்திலே, ஈதுல் ஃபித்ருடைய தினத்திலே, ஈதுல் அல்ஹாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய வானவர்கள் பூமிக்கு வருகை தருகிறார்கள். ஈதுடைய நாளில் வருகிறார்கள். வந்து நாம் சொல்கின்ற தக்பீருக்கு ஆமீன் சொல்கிறார்கள், நாம் கேட்கிற துஆக்கு ஆமீன் சொல்கிறார்கள். நம்முடைய அந்த இபாதத்தை, ரமலானுடைய நோன்பை அல்லாஹ் பெருமை பாராட்டி வானவருக்கு அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான். எனவே வானவருடைய அந்த ஆமீனை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், வருகின்ற பொழுது ஒரு பாதை, செல்கின்ற பொழுது ஒரு பாதை, தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எல்லா பாதைகளுக்கும் அல்லாஹ்வுடைய வானவர்கள் வருகை தருவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்கள், ஈதுல் அல்ஹாவாக இருந்தாலும் சரி, ஈதுல் ஃபித்ராக இருந்தாலும் சரி, ஒரு பாதையிலே செல்ல வேண்டும், திரும்ப வருகின்ற பொழுது வேறொரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து வர வேண்டும் என்பதை நபிகள் அறிவுறுத்துகிறார்கள். ஈதுல் ஃபித்ருடைய எல்லா நன்மைகளையும், எல்லா நற்கிரிகளையும் பெருகின தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.